ஹாய் அம்மா, ஹாய் பூஜா. ஹாய் செல்லம், அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே, வாங்க வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் ஆயுத பூஜை ஸ்பெஷல் வந்து சுட சுட சோறு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல். அருமையான ஒரு சக்கரை பொங்கல். அப்புறம் முருங்கைக்காய் சாம்பார். இன்றைக்கி சமைச்சது நம்ம பூஜா குட்டி தான். ஓகே. நான் வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் தான் பண்ணேன். முருங்கைக்காய் சாம்பார். முள்ளங்கி நூக்குலாம் போடுனா போட முடியாதுன்னு சொல்லிச்சு, கட் அண்ட் ரைட்டாக சொல்லிச்சு பூஜா குட்டி. ஆமாம், அப்போ இந்த 3 நாளாக முள்ளங்கி நூக்கல்னு சாப்பிட்டு. அப்புறம் வந்து மூக்கடலை சுண்டல், பருப்பும் நெய்யும். பூஜா குட்டிய வெறும் பருப்பு நெய்யுமா போட்டு வளர்க்குறோம் தலைன்னு. இப்போ கூட எனக்கு அது ஒன்று இருந்தால் போதும், பருப்பு நெய் சாப்பாடு. பருப்பு நெய் சோறு, வேற தொட்டு கூட தேவையில்ல பூஜாவுக்கு, அது மட்டும் போதும். அப்புறம் வாழைக்காய் வறுவல்ப்பா. நம்ம இதை சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு. வெஜ்ஜுனா பருப்பு நெய் இல்லை பூஜா, வேற எதுவுமே தேவையில்லை. பூஜா குட்டி வேற லெவலில் சமைச்சிட்டாங்க. விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு புடி செல்லா குட்டி ஸ்வீட்ல என்ன லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆயுத பூஜைக்கு என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, ஓ நம்ம கூட இவ்வளவு ஐட்டம் சமைக்கல, நிறைய பேர் நிறைய ஐட்டம் சமைச்சிருக்காங்க. இன்னைக்கு நாங்க கூட்டு பொரியல் வடை பாயசம் அப்படி பெருசா போல, ஏன்னா நம்ம 2 இடத்துல பூஜை போடணும், பிளஸ் வீட்லயும் பூஜை போடணுமா, அதனால சிம்பிளா சமைச்சிட்டேன். அம்மா வேற vlogல நீங்க பாப்பீங்க, அம்மா வந்து இந்த ஐஸ் பேக்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி, அதனால நான் வந்து கடகடன்னு சமைச்சிட்டேன். வருஷமும் காலேஜ் போயிட்டா, அங்க ஜெய் கடையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வண்டியை கிளீன் பண்ணிட்டு, அப்போ ஒரு பக்கம் மார்க்கெட் போயிட்டாரு. ஸோ இப்படிதான் வேலைகள்லாம் போச்சு. ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கோம் காலையில இருந்து. ஆமா, அதனால வந்து சிம்பிளா போதும், இது இருந்தாலே ஓகே அப்படின்ற மாதிரி தான் சமைச்சு. ஆயுத பூஜை vlog உங்களுக்கு வரும், நம்ம பூஜையை எப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கும். வருஷம் நம்ம அப்லோட் பண்ணுவோம். முக்கியமா இன்னைக்கு பொரி கடலை தான்ப்பா சாமிக்கு தேவையானது, அது வச்சு படைச்சாச்சுன்னா போதும். சக்கரை பொங்கல் சுண்டல் செய்வாங்க, அதை செஞ்சுட்டோம். ஏன்னா இப்ப பூஜை போடுறது நிச்சயமா அது வேணும். அதனால நான் காலையில தான் எழுந்து ஊற போட்டேன். மதியம் தானே, சாயந்தரம் தானே படைக்க போறோம் அப்படின்ட்டு காலையில ஊற போட்டது தான் சூப்பரா வெந்து கரெக்டான டைம்ல எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ போயிட்டு பூஜை போட்டு வந்து நைட் சாப்பிட வேண்டியதுதான். அப்புறம் நம்ம ஸ்டாஃப்ஸுக்குலாம் போய் அப்பா கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு. இன்னைக்கு ஆயுத பூஜை முடிச்சுட்டு அவங்களுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு. கடையில கொஞ்சம் பேருக்கு கொடுப்போம். அதனால எப்பயுமே வந்து நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கொடுத்துருவோம். என்னன்னா சொல்றது, அவங்க பல வருஷமா நம்ம கடை கஸ்டமரா இருப்பாங்க. அதனால யாரெல்லாம் வருவாங்களோ நிறைய பேர் ஃபோன் பண்ணுவோம். ஆனால் வர ஒரு சிலர் வரமாட்டாங்க. ரெகுலராக வர்றவங்களுக்கு கொடுத்துட்டு நாளைக்கு லீவு விட்டுருவோம் விஜயதசமிக்கு. நாளைக்கு கடை லீவு. ஸோ கொரியருமே 2 நாளைக்கு லீவு. இதோட வெள்ளிக்கிழமை வரும். ரிப்ளை வரலன்னு பார்க்க கோச்சுக்காதீங்க. ஸோ 2 நாள் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படி சப்போஸ் வரலன்னா கோச்சுக்காதீங்க. ஆமாம், உங்களுக்கு வெள்ளிக்கிழமை உங்கள் ப்ராடக்ட் வந்து டிஸ்பேச் ஆகிடும். ஆமாம். அதுக்கப்புறம் வேற என்ன பட்டோம். அதுக்கப்புறம் இன்னைக்கே திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். பாய் சொல்லிடலாமா? வாழ்க வளத்துடன். பாய் பாய் பா.